ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரிஸ்க் ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங், ரிஸ்க் ஆஃப் லிவிங் ஷார்ட் அப்படின்னு 2 வகையான ரிஸ்க்ஸ் இருக்கு. ரிஸ்க் ஆஃப் லிவிங் ஷார்ட் அப்படின்னா, ஒரு ஏர்னிங் மெம்பர் இளம் வயசுலயே இல்லாம போயிட்டா, அவர நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு, அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு, குழந்தையோட கல்விக்கு, அவங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அத அடைக்கிறக்கு, இது எல்லாத்துக்குமே சிரமம். ஸோ, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஏர்ன் பண்ற வயசுல, அதுவும் சின்ன வயசுலயே வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, அவங்களுக்கு பிரீமியமும் குறைவா இருக்கும். அ அதே சமயத்துல அவரு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த குடும்பமும் பொருளாதார ரீதியில எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். அதே ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங் இதுதான் ஜாஸ்தி. ஏன்னா, 2024ல இந்தியால ஆக்சிடென்ட்னால இறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000க்கும் குறைவு தான். ஆனா, எத்தன கோடி மக்கள் வாழ்றோம். ஸோ, ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங் தான் ஜாஸ்தி. காரணம் மெடிக்கல் அட்வான்ஸ்மென்ட். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வாழும் காலம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, 85, 90 வயசு வரைக்கும் வாழ்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாயிருச்சு. ஸோ, இப்ப 60 வயசுல ஒருத்தர் ரிட்டயர் ஆகுறோம் அப்டின்னா, அடுத்த 25லேருந்து 30 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வந்துட்டு இருக்கணும். அவங்க ஒரு 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு 35 வருஷம் அவங்க பாடுபட்டு அவங்க ரிட்டயர் ஆகுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த அவங்களோட செலவுகள மீட் பண்றக்கு அளவான கார்ப்பஸ் அமௌண்ட் அவங்க வச்சிருக்கணும். அவங்க குழந்தைகள எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து, அவங்களுக்கு அவங்களோட தன்மானத்துக்குமே வந்து அது இழுக்காத்தான் இருக்கும். ஸோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம கட்ட வேண்டிய, சேர்த்த வேண்டிய தொகையும் பார்த்தா குறைவா இருக்கும். அதே மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய கார்ப்பஸ் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எடுத்துக்காட்டா, ஒரு 25 வயசுக்காரரு அடுத்த 35 வருஷத்துக்கு மாசம் 20,000 ஸ்டெப் அப் எல்லாம் பண்றதில்ல. அதே 20,000ன்னா அது 20,000த்தையே அந்த அடுத்த 35 வருஷத்துக்கு சேமிக்கிறாரு அப்டின்னா, ஒரு 15%ல குரோத் ஆகுது அப்டின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்ப்பஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 22,00,00,000. இதே ஒரு 40 வயசுக்காரரு அடுத்த 20 வருஷத்துக்கு சேர்த்துறாரு. இதே 20,000 வச்சு அப்டின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்ப்பஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,200,00,000. அதாவது இந்த 15 வருஷம் கழிச்சு அவங்க சேமிக்க ஆரம்பிக்கிறனால, அவங்க கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு குறைவா தான் கிடைக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா ஆ இதுல சேமிப்புல இறங்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. அதே மாரி அந்த நம்ம சேமிச்ச பணத்த அந்த 60வது வயசுல நம்ம எஸ்டபிள்யூபில இன்வெஸ்ட் பண்றது மூலியமா, நம்மளோட அந்த கார்ப்பஸ் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அது கூடிட்டே போகும். ஸோ அதுவும் வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கும். நம்மளும் அதிலிருந்து மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். எதனால அந்த கார்ப்பஸ் அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகணும்? ஏன் பேங்க்லயே போடலாம். பேங்க்லயும் போடலாம். பட் என்ன அப்டின்னா, நமக்கு காலங்கள் போக போக செலவுகள் எச்சாயிட்டு தான் இருக்கும். அத மீட் அவுட் பண்றதுக்கு நம்மளோட கேப்பிட்டலும் எச்சாயிட்டே இருக்கணும். ஸோ, அதனால நம்ம அந்த எஸ்டபிள்யூபில இன்வெஸ்ட் பண்றது மூலியமா, அந்த நம்ம கேப்பிட்டலும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே சமயத்துல நமக்கு அதிகமான காலத்துக்கும் அந்த கேப்பிட்டல் நமக்கு இருக்கும்.